நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. 76வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ரஹ்மானியபுரம் கிளை மற்றும் தென்காசி அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய முகாமில் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார். கிளை தலைவர் ஃபாரூக் முன்னிலை வகித்தார். நிகழ்வின் துவக்கமாக மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மனிதநேய பணிகள் குறித்து உரையாற்றினார். அவர் தனது உரையில் உலக அளவில் ஜமாஅத் முன்னெடுத்து வரும் இரத்த தான முகாம்கள் மற்றும் அவசர இரத்த கொடைகள் குறித்து விளக்கினார். முகாமினை துவக்கி வைத்து உரையாற்றிய கடையநல்லூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அனிதா பாலேன் இரத்த தானத்தின் அவசியம் குறித்தும் அதனால் விளையும் நன்மைகள் குறித்தும் தெளிவாக விளக்கி, தொடர்ச்சியாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் முன்னெடுத்து வரும் மனிதநேய பணிகளை பாராட்டியதோடு மேலதிக ஆலோசனைகளை வழங்கினார். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இம்முகாமில் 25க்கும் யூனிட்டுகளுக்கு மேல் குருதிக்கொடை வழங்கப்பட்டது. தென்காசி அரசு மாவட்ட மருத்துவமனை மருத்துவர் முத்துராமன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கொடையாளிகளிடமிருந்து இரத்தம் தானமாக பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா.